ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அண்ணா டான்சிலிட்டிஸ்க்கு வீடியோ போடுங்க. 9 இயர்ஸ் பாய் ரொம்பவே கஷ்டப்படுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வியூவர் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கு சொல்யூஷன் தரக்கூடிய வகையில் அமையக்கூடியது தான் இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ அவங்களுக்கு மட்டும் இல்லை, நிறைய குழந்தைகளுக்கு 5லேருந்து 12, 13 வயசு வரைக்கும் இந்த டான்சிலிட்டிஸ் பிரச்சனை இருக்குது அப்படின்றத நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு பதிவு தான் இது. இதுக்கான வீட்டு வைத்திய முறை தான் ஒரு 2 மெத்தட் நான் ஷேர் பண்ண போகிறேன். இது உங்கள் டான்சிலிட்டிஸ் பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நிறைய பேத்துக்கு ஒர்க் அவுட்டும் ஆயிருக்கு. நிறைய கமெண்ட்ஸ் நான் ரீட் பண்ணியிருக்கேன். இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணியிருக்கவங்க. ஸோ நிறைய பேத்துக்கு இது ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நிரந்தர சொல்யூஷனாகவும் இது அமைஞ்சிருக்கு. ஸோ அதைத்தான் இன்றைக்கி நான் ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்குள்ள இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடிய பெல் ஐக்கான் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு டான்சிலிட்டிஸ் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். இதை டான்சில் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நாக்கை எப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா கண்ணால் பார்க்கலாம். உள்ளுக்குள்ளே இந்த நாக்கும் இந்த தொண்டை பகுதி இறங்கக்கூடிய அந்த பகுதியில் மேலே இப்போ நான் இமேஜில் காமிக்கிறேன். இந்த மாதிரி இருக்கும் டான்சில். 2 பக்கம் இருக்கும். இது நம்மளுடைய வாயினுடைய பாதுகாவலர்கள் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நிறைய இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு கவர்மெண்ட் வளாகத்தில், கோர்ட்டில், ஸோ ஸ்பெஷல் ஆஃபீஸஸில் மேலே டாப்பில் ஒரு செக்யூரிட்டி கார்டு நிற்பாங்க. ஸோ யார் வர்றாங்களா எதிரி அப்படின்னு பார்க்குறதுக்காக. அந்த மாதிரி நம்மளுடைய வாயில் இருக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த 2 பாதுகாவலர்கள். 2 பக்கமும் இருக்கும் இந்த டான்சில்ஸ். இதோட வேலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள்லையும் குடிக்கக்கூடிய தண்ணீர்லையும் எதுவும் பாக்டீரியா தொற்று இருந்துச்சு, கிருமி இருந்துச்சுன்னா அதை கேட்ச் பண்ணி வச்சுக்கிறதுக்காக இந்த செக்யூரிட்டி கார்டு நமக்கு யூஸ் ஆவாங்க. இதே மாதிரி உடம்புல நிறைய இடத்துல செக்யூரிட்டி கார்ட்ஸ் இருக்காங்க. இது தொண்டையில் இருக்கக்கூடிய செக்யூரிட்டி கார்டு. இதைத்தான் டான்சில் அப்படின்னு சொல்கிறோம். இப்படிப்பட்ட இந்த டான்சில் பாதிப்படைகிறது தான் நம்ம டான்சிலிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த டான்சில்ஸ் 2 விஷயத்தினால பாதிக்கப்படுது. ஒன்று வைரல் இன்ஃபெக்ஷன், அதாவது உங்களுக்கு சளி, காய்ச்சல், இருமல் மாதிரியான பாதிப்புகள் இருக்கும்போது நம்ம இதை ஃபீல் பண்ண முடியும். இந்த டான்சில்ஸில் லைட்டாக வீக்கங்கள் இருக்கலாம். டாக்டர் எப்போவுமே அதுதான் நீங்கள் போய் காய்ச்சல் அப்படின்னாலே வாயை திறந்து செக் பண்ணுவாங்க இல்லையா. இந்த டான்சில்ஸ் எந்த அளவு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு செக் பண்ணுவாங்க. ஸோ இந்த டான்சில்ஸ் ரெட் கலரில் வீக்கமாக இருந்துச்சு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, வைரல் இன்ஃபெக்ஷன் தான் அப்படின்னா ஒரு 2-3 நாளில் அதுவே வீக்கம் குறைஞ்சி சரியாயிரும். ஸோ இன்னொரு பாதிப்பு இருக்குது. இதுதான் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன். ஸோ பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் ஆச்சு அப்படின்னா ஒரு சிலருக்கு, ஒரு 90% பேருக்கு ஆன்டிபயாட்டிக் கொடுத்து இதை சரி பண்ணிடுவாங்க. இன்னும் ஒரு சிலர் அதை கண்டுக்காமையே விடுறதுனாலையும் சரியான முறையில் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்காதனாலையும் இது பாதிப்படைஞ்சு இந்த சிவப்பு கலரில் இருக்குது வெள்ளை கலராக மாறும். ஒரு சிலருக்கு இந்த சலம் வச்சிரும். அந்த மாதிரி சலம் வச்சு தொடர்ந்து பாதிப்பை ஏற்படுத்தும். 1 இயரில் ஒரு 5 தடவைக்கு மேலே 6 தடவை 7 தடவை இந்த பாதிப்பு இருக்கும். ஒரு சிலருக்கு தொடர்ந்து இயர் பூராமே கண்டினியூ ஆகும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறது தான் டாக்டர்ஸ் ட்ரீட்மெண்ட் பண்ணி அதை அந்த இடத்துல ரிமூவ் பண்ணி எடுத்துருவாங்க. ஸோ இது ஒரு மெத்தட். ஸோ இந்த வைரல் இன்ஃபெக்ஷன் ஆட்டோமேட்டிக்காகவே சரியாயிரும். பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் அப்படின்னா அது ட்ரீட்மெண்ட் எடுத்து தான் சரி பண்ண முடியும். பொதுவாக இந்த டான்சில்ஸ் எந்த பாக்டீரியாவால் பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, குரூப் ஏ பாக்டீரியல் தொற்றான ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் அப்படின்ற ஒரு பாக்டீரியா தொற்று மூலமாக அதிகமாக பாதிக்குது அப்படின்னு சொல்லலாம். நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு 5 வயசுலேருந்து 12, 13 வயசு இருக்க குழந்தைகளை அதிகம் இது பாதிக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, உங்களுக்கு முழுங்கும் போது வலி இருக்கும், ஏதாச்சும் சாப்பிட்டீங்கன்னா வலி இருக்கும், தண்ணி குடிச்சிங்கன்னா வலி இருக்கும், அதிக அளவில் வலி இருந்துக்கிட்டே இருக்கும். 1 வீக்குக்கு மேலே இது கண்டினியூ ஆகும். ஒரு சிலருக்கு இந்த 2 பகுதியிலையும் வீங்க ஆரம்பிச்சிடும். லிம்ப் நோடு வீங்கி இருக்க மாதிரி உங்களுக்கு இந்த 2 பகுதிகளுமே வீங்க ஆரம்பிச்சிடும். உடல் சோர்வாகும். ஸோ நீங்கள் டயர்டாக ஃபீல் பண்ணுவீங்க, சரியாக சாப்பிட முடியாது, அதனால சோர்வடையும். ஒரு சிலருக்கு இதனால் குரல் மாற்றம் ஏற்படும். இன்னும் ஒரு சிலருக்கு இந்த வாய் துர்நாற்றமாக ஆரம்பிக்கும். இதெல்லாம் இதுக்கான அறிகுறிகள். இந்த மாதிரியான அறிகுறிகள் உங்களுக்கு தீவிரமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டாக்டரை போய் பார்க்குறது பெஸ்ட். இந்த மாதிரியான தீவிர சிகிச்சைக்கு போகிறதுக்கு முன்னாடியே உங்களால் ஆரம்ப கட்டத்திலே இந்த மாதிரி தொண்டையில் பாதிப்பு இருந்துச்சுன்னா நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய 2 விஷயங்கள் என்ன அப்படின்றத நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன், மிதமான சூட்டில் இருக்க வாட்டர் எடுத்துக்கோங்க. இதில் உப்பை போட்டு நல்லா கரைச்சி விட்டு உப்பு தண்ணீர் ஆக்கி நீங்கள் வாய்க்கு அந்த காகுல் பண்ணணும். நல்லா தொண்டையில் நிப்பாட்டி காகுல் பண்ணணும். ஸோ தொண்டையில் நல்லா தண்ணியை நிப்பாட்டி கொஞ்சம் நேரம் அப்படியே நிப்பாட்டி காகுல் அந்த இடத்துல கொஞ்சம் நேரம் இருந்து
அதுக்கப்புறம் நீங்கள் துப்பிட்டு வரலாம். ஒரு டம்ளரில் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த மாதிரி காகல் பண்ணலாம். ஒரு நாளைக்கு 2 முறை பண்ணலாம். ஸோ இப்படி பண்ணாலே அந்த இடத்துல எதுவும் கிருமி இருந்துச்சு அப்படின்னா அது அழியிறதுக்கு ஒரு வகையில் இது உதவும். ஸோ இன்னொன்று, சித்த மருத்துவர்கள் நிறைய பேர் சொல்லியிருக்குது, இது வந்து நிறைய பேர்த்துக்கு ஒர்க் அவுட்டும் ஆகிருக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு இதுக்கு வெள்ளை பூண்டு வந்து தேவை. ஒரு 15-20 பற்கள் வெள்ளை பூண்டு நல்லா தோலை நீக்கிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இதை மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. இல்லை நீங்கள் கையில் இந்த மாதிரி பண்ணினாலும் ஓகே தான். ஸோ பண்ணி இதனுடைய விழுது இருக்குல்ல, இந்த விழுதை ஒரு வெள்ளை துணியில், நல்லா காட்டன் வெள்ளை துணியில், நீர் இறங்குற மாதிரியான துணியில் இதை எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்துட்டு நல்லா மடித்து அதை தீயில் அப்படியே காமிங்க. தீயில காமிச்சிங்கன்னா வெள்ளை பூட்டிலேருந்து இன்னும் கொஞ்சம் சாறு உங்களுக்கு கிடைக்கும். இதை அப்படியே ஒரு டம்ளரில் புழிஞ்சு விடுங்க. புழிஞ்சு விட்டு இந்த வெள்ளை பூண்டு சாறு எடுத்துக்கோங்க. இது கூட எடுத்த அளவு சரிசமமாக தேன் வந்து ஆட் பண்ணுங்க. வெள்ளை பூண்டு சாறு ப்ளஸ் தேன் இது ரெண்டும் சம அளவில் வந்து கலந்துக்கங்க. கலந்துட்டு நீங்கள் குழந்தையா இருந்தீங்க, ஒரு 5 வயசுக்கு மேலே, 6 வயசுக்கு மேலே, ஒரு 15 வயசுக்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா இதை விரலில் தொட்டு பெரியவங்க நீங்கள் வாயை திறக்க சொல்லி அந்த இடத்துல உள்நாக்கில் நீங்கள் வச்சு விடுங்க. வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மிழுங்க சொல்லுங்கள். ஏன்னா அந்த டேஸ்ட் ஒட்டும், குழந்தைங்க வந்து மிளங்கும். வெறும் வெள்ளை பூண்டா சேர்க்க முடியாதனால தான் நம்ம இதில் வந்து தேன் கலக்கிறோம். எதுக்குன்னா அதனுடைய காரத்தன்மை, இந்த ஸ்மெல்லு இதெல்லாம் வந்து குழந்தைகளுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு வந்து பிடிக்காது. அதனால வந்து தேன் ஆட் பண்ணுறோம். ஒரு 2-3 தடவை இந்த மாதிரி வச்சு விடுங்க. ஒரு 5 நிமிஷம் வந்து கழித்து அந்த மாதிரி வச்சு விடுங்க. அப்போ தான் தொண்டையில் அது படும். ஒருவேளை உங்கள் குழந்தையால் கொஞ்சோன்னு அளவு குடிக்க முடியுது அப்படின்னா லைட்டாக நாக்கில் போட்டு சிப் பண்ண சொல்லுங்கள், லைட்டாக குடிக்க சொல்லுங்கள். ஆக மொத்தம் என்ன அப்படின்னா, நமக்கு அந்த இடத்துல நம்ம செய்த இந்த ஹோம் ரெமெடி வந்து படணும். ஸோ அந்த படுற மாதிரி பார்த்துக்கோங்க. காலையில் மாலையில் 2 வேளை நீங்கள் இதை பண்ணலாம். ஸோ பெரியவங்களா இருந்தீங்க அப்படின்னா இது தண்ணி ஊற்றி டைல்யூட் பண்ணி குடிக்கிறதா இருந்தாலும் குடிக்கலாம். ஸோ கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு இல்லை அதை விட கம்மியாக எடுத்து நீங்கள் வந்து குடிக்கலாம். உங்களுக்கு டான்சிலிட்டிஸ் பிரச்சனை தான் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா, ஆரம்ப கட்டமாக இருந்துச்சுன்னா இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இமீடியட்டாக சரியாயிடும். ஒருவேளை 1 வீக்குக்கு மேலே உங்களுக்கு பிரச்சனை இருந்துச்சுன்னா நீங்கள் டாக்டரை பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுத்து தான் ஆகணும். ஸோ அவங்க சொல்கிறத ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த டான்சிலிட்டிஸ் பிரச்சனையை பற்றி நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த மாதிரி பிரச்சனை உங்களுக்கு இருந்துச்சு, நீங்கள் ஏதாச்சும் ட்ரீட்மெண்ட் எடுத்து சரி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ் மூலமாக என் கூட வந்து ஷேர் பண்ணுங்கள். இல்லை இந்த டிப்ஸை நான் ஆல்ரெடி ஃபாலோ பண்ணியிருக்கேன், எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு ஷேர் பண்ணணும்னாலும் நீங்கள் என் கூட ஷேர் பண்ணலாம். இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்குள்ளே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கான் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் ஒரு உடல்நல தகவலுடன் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.